மேடம் தெரியல மேடம் ஒரு மொபைல் தான் அறுப்படை வீடான திருத்தணி ஒரு ரொம்ப பெரிய ஸ்தலம். நல்ல அருமையான கோபுரம் வந்துருக்கு. அது சீக்கிரம் முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். திருத்தணிக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளை வேண்டிட்டு இருக்கும். நாட்டு பொருளாதாரம் சரியாக போகணும். அப்புறம் அயோத்தியில் இந்த கோவில் கூட கூடிய சீக்கிரம் சரியாக அது நல்ல வழியாக முடியணும்னு வேண்டிட்டு. சரிங்க சார். நாகநதி ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நிறையா தமிழ்நாட்டில் பல இடத்துல குளங்கள்லாம் சரிப்படுத்திருக்கோம். அதனால் இந்த நதியை கூடிய சீக்கிரம் அதை எல்லாரும் மக்கள் சேர்ந்து திருப்பியும் தண்ணி ஓடணும். தண்ணி பஞ்சம் வரக்கூடாது நம்ம நாட்டில். அப்படி பண்ணணும் தமிழ்நாட்டில். அதுக்கு நாங்கள் மும்முரமாக வேலை செஞ்சிருக்கோம். இந்த மாவட்டத்தில் வேறு எதனா நீங்கள் எதனா அணை கட்டி எதனா கொடுக்குற மாதிரி எதனா ஐடியா எதனா இருக்கா சார் உங்களோட தொண்டு? எது வேணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். கரெக்ட் தானே? 15 சென்டிமீட்டர் வராது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏரி குளங்கள் நிறைந்த மாவட்டம், ஏரிகளின் மாவட்டமாக திகழக்கூடிய நமது மாவட்டத்தில் இப்போது கடந்த 3 வருடமாக டெபிசிட் ரெயின்ஃபால் இருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா கடந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் நிறைய வாட்டர் ஸ்கார்சிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதன் தொடர்ச்சியாக சென்னையிலையும் அந்த பிரச்சனைகள் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குடிமராமத்து பணிகள் மற்றும் வாட்டர் மிஷன் திட்டம் துவக்கி வைத்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 நாட்கள் நம்ம திருத்தணியில் நல்ல மழை பெஞ்சுது. நேற்று முந்தா நாளில் நல்ல மழை இருந்தது. அந்த 2 நாள் மழையிலேயே நல்ல ரீசார்ஜ் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதன் மூலமாக நம்ம தமிழக அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து வாட்டர் ரீசார்ஜுக்கான அனைத்து திட்டங்களும் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. நம்ம குடிமராமத்து பணிகள் மூலமாக நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 30 பெரிய ஏரிகள், நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 526 பெரிய ஏரிகள் இருக்குது. அதில் ஏற்கனவே 60 ஏரிகளும் அதற்கு முந்தைய வருடம் குடிமராமத்து திட்டத்தின் கீழே ஏரிகளும் எடுக்கப்பட்டது. இந்த வருடம் 30 ஏரிகள் மிக வேகமாக பணிகள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் முதல்வர் அவர்களுடைய வாட்டர் மிஷன் திட்டத்தின் கீழே நம்ம ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக பராமரிக்கக்கூடிய எம்ஐ டேங்க்ஸ், அதாவது சிறுபாசன ஏரிகள் நம்ம மாவட்டத்தில் மட்டும் 200 ஏரிகள் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் நம்ம மாவட்டத்தில் 3200 ஊரணிகள் இருக்குது. ஊரணி, குளம், குட்டை எல்லாமே இருக்குது. அந்த 3200ல் இந்த வருடம் நமக்கு 1200 சாங்ஷன் ஆகிருக்கு. அந்த 1200லையும் பணிகள் துவங்கி நம்ம டிபிஆர்லாம் முடித்து பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. அது மிக வேகமாக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ வரக்கூடிய சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக மொபிலைஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, அதே சமயத்தில் கிராம பொதுமக்களை நாங்களே பண்ணுறோன்னு சொல்லி தன்னார்வலர்கள், கிராம பொதுமக்கள் எங்கள் குளத்தை நாங்களே சீரமைக்கிறோன்னு சொல்லி எல்லாருமே வராங்க. எல்லாருமே நமக்கு பர்மிஷன் அப்ளை பண்ணி பர்மிஷனோடு தான் செய்கிறாங்க. பர்மிஷன்லேயும் நம்ம ஏன்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை ஜிஓ 50 இருக்கிறதுனால குளத்தில் இதில் குளங்கள் குட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம சவுடு மண்ணை வெளியெடுத்து செல்லக்கூடாது. அதை பிளாஸ்டிக் இதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். கரைகளை பலப்படுத்துறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். நம்ம ஏற்கனவே ஆர்டர் போட்டு தான் கொடுக்குறோம். அதனால் மட்டுமல்லாமல் நீர்நிலைகளுடைய அந்த பொசிஷனிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை என்ஜினியர்ஸால் தான் கரெக்டாக சொல்ல முடியுங்கிறதுனால என்ஜினியருடைய மேற்பார்வையோடு தான் எல்லா இடங்கள்லையுமே நம்ம பண்ணுறோம். அதனால் எந்த இடங்கள் கொடுத்தாலும் அந்த இடத்துல இன்ஜினியர்ஸ், ஓவர்சியர்ஸோடைய மேற்பார்வையோடு தான் செய்யப்படுகிறது.